We need you on WhatsApp immediately to finalize the scholarship. Just download this app and share the code. The scholarship amount. But why do you need the code? நேற்று என்னோட நண்பர் திடீர்னு அலறி அடித்து நைட்டு கால் பண்ணார். கால் பண்ணிவிட்டு அவருக்கு வந்திருந்த ஒரு கால் பற்றி இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணார். என்னென்னா, அவங்க ரிலேட்டிவ் ஒரு பொண்ணோட ஸ்காலர்ஷிப்புக்காக கால் பண்ணுறோம், உங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் வேணும் அப்படின்னா நீங்கள் நாங்கள் சொல்கிற வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும், நீங்கள் தான் கன்சர்ன் பர்சனா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வாட்ஸ்அப் வீடியோ காலில் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுவும் எந்த ஃபோனில், இன்னொரு ஃபோன் நம்பர் கொடுங்க, அந்த ஃபோன் நம்பர் வழியாக வாட்ஸ்அப் வீடியோ கால் வந்து இந்த ஃபோனில் நீங்கள் ஏற்கனவே வந்து ஜிபே வச்சுருக்கிற ஃபோனில் அதை காட்டுங்க அப்படின்ட்டுருக்காங்க. இவர் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன பண்ணியிருக்காரு, இவர் நார்மலாக இதெல்லாம் நம்புகிற ஆள் கிடையாது. பட் ஏன் வந்து இதை நம்ப ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா, இவரோட ரிலேட்டிவ் பொண்ணு படிக்கக்கூடிய ஸ்கூல் நேமு, டீட்டெயில்ஸு, அவங்க ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணியிருக்கிறது, இந்த விஷயங்களெல்லாம் கரெக்டாக சொல்கிறாங்க. சரி, ஓகே, நமக்கு ஸ்காலர்ஷிப் போட்டு விடுறதுக்கு தான் ஏதோ வெரிஃபிகேஷனுக்காக பண்ணுறாங்க போலன்னு சொல்லிட்டு இவர் கால் அட்டன் பண்ணியிருக்காரு. வீடியோ காலில் வந்ததுக்கப்புறம், நீங்கள் வந்து நல்ல வெளிச்சம் உள்ள இடத்துக்கு வாங்க, நீங்கள் வந்து கண்ணை மூடி முழிங்க அப்படின்னா, நல்லா பாருங்கள், நல்ல வெளிச்சம் உள்ள இடத்துக்கு வாங்க, கண்ணை மூடி முழிங்கன்றதெல்லாம் இதெல்லாம் ஃபேஸ் ஆப் ரிலேட்டடான விஷயங்கள். அதாவது ஆதார் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்ஸு, இல்லைனா வந்து கேஒய்சி பண்ணுறதுக்குரிய ப்ராசஸ், சிம் கார்டு டூப்ளிகேட் வாங்க போகும்போதோ, இல்லை ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ண போகும்போதோ, இல்லை வந்து பென்ஷன் ரெனுவல் பண்ண போகும்போதோ, அது ஃபேஸ் ஆப் ரிலேட்டடாக விஷயங்கள்லாம் இந்த மாதிரி அப்புறம் ஒரு ப்ராசஸ் தான் பண்ணுவாங்க. இவர் ஆக்சுவலாக தெரியாத அன்னோன் நம்பருக்கு வீடியோ கால் பண்ணியிருக்கவே கூடாது. ஃபஸ்ட்டு மிஸ்டேக், அது தெரியாமல் பண்ணிட்டார். அதுக்கு அடுத்தாப்பில் ஃபேஸ் ரெகனைசேஷன் ஆப்புக்கு நேராக வந்து இவர் வந்து இப்படி ரெஸ்பாண்ட் பண்ணதுனால இவருக்கு நைட்டு ஃபுல்லாக பயம். என்னென்னா, நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் எதுவும் காம்ப்ரமைஸ் ஆயிருமோ, இல்லை ஆதாரில் எதுவும் நம்பர் மாற்றிட்டாங்களா, இல்லை மொபைல் நம்பருக்கே வந்து இன்னொரு சிம்மு கூட ட்ரை பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து இவர் பயத்தின் காரணமாக அன்றைக்கி ஹோல் நைட்டு தூங்கலை. லாஸ்ட்டாக எந்த நேரம் சுதாரிச்சிருக்காருன்னா, உங்களோட கூகுள் பே அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள், அதை எனக்கு வீடியோ காலில் காட்டுங்கன்னும் போது மட்டும் சுதாரித்து டக்குன்னு காலை கட் பண்ணிவிட்டு எனக்கு கால் பண்ணார். நல்லா தெரிஞ்சுக்கங்க, எந்த ஒரு கவர்மெண்ட் ப்ராசஸ்லையும் உங்களுக்கு நீங்கள் கூகுள் பே வந்து வீடியோ காலில் காட்டுங்க, இல்லை நீங்கள் வந்து வீடியோ காலில் வாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் எந்த ஒரு கவர்மெண்ட் ப்ராசஸ்லையும் இல்லை எந்த ஒரு ப்ராப்பரான சிஸ்டத்துலையும் பண்ணவே மாட்டாங்க. ஸோ நெவர் எவர் அட்டெண்ட் எனி வீடியோ கால் ஃப்ரம் அன்னோன் பர்சன்ஸ்.